உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் யாவரை ஆசீர்வதிப்பாராக. தேவனை உறுதியாய் நாம் பற்றிக் கொள்வோமானால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் எங்கதான் வாழ்றாரு? நம்ம இதயத்தோடு அவ்வளவு பெரிய தெய்வம். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. இவ்வளவு பெரிய தெய்வம் நம்முடைய இருதயங்களிலே வாசம் பண்ணுகிறார். ஆனால் இருதயத்தில் சுத்தோடு பாக்கியவான் அவர் தேவனை தரிசிப்பார். எனவே கர்த்தரை நாம் பற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனம். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். பிள்ளைங்க ஏன் படிக்கிறாங்க? பிள்ளைங்க ஏன் படிக்கிறாங்க? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வாழ்க்கையில நல்லா இருக்கணும். இப்ப இயேசு ஏன் தன்னை ஒப்புக் கொடுத்தார்? சபையாகப்பட்டது எப்படி இருக்கணுமா? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? சபைக்காக ஒப்பு கொடுத்தார். சபை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினால் இரத்தத்தினால் மீட்கப்பட்டது என்பதை மறந்துடக்கூடாது. சபை என்பது நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அப்ப உங்களுக்கும் எனக்கும் சபை என்பது சும்மா வரவில்லை. சபைக்கு இயேசுநாதர் உயிரை கொடுத்திருக்கிறார். எனவே அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? கொடுக்க முடியுமா? அடுத்த இயேசுநாதர் சொன்னார், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு மனிதன் உயிரோடு இருப்பதும் ஆண்டவர் கொடுத்ததான காரியங்களை அனுபவிப்பதும், நல்லா சாப்பிடுவதும், நல்லா தூங்குவதும், நடைமுறையாக இருப்பதும் தேவன் நமக்கு செய்கிற இரக்கம். சிலருக்கு எல்லாமே இருக்குது, சாப்பிட முடியல, நடக்க முடியல, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் தேவனோ நம் மீது இரக்கம் உள்ளவரா, அன்பு உள்ளவரா, தயவு உள்ளவரா, நிமித்தமாக நம்மை பாதுகாத்து நடத்தியிருக்கிறார். நிமிட்டு காத்தவர் இனிமேலும் நம்மை காத்து நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் சொல்லுகிறது கரை திரை. கரைனா என்ன, திரைனா என்ன? கரை 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 கரைக்கு அவர் பேர் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கரை கரைனா ஒழுங்கு அடையின்றீங்களா? கரை அழுக்கு போயிடும். அதுக்கு என்னது? அரசன் சோப்பு போட்டா என்ன போயிடும்? கரை. வாழை மரத்தை வெட்டுறோம், அதுல இருந்து என்ன போகுது? வெள்ள செல்ல ஒடிச்சு போமா? அதுக்கு பேர் என்னது? கரை. காவிரிக்கு இக்கரை இருக்குது,
அதுக்கு பேர் என்னதுன்னா கரை. ஒருத்தர் மேல நீங்க கடைசியில் வைக்கிறீங்க, அதுக்கு பேர் என்னது? கரை. இது கரை. இதுக்கு பேர் என்னது? ஏன் அது திரைன்னு சொல்றோம்? இப்ப இந்த சட்டை இருக்கு, இந்த சட்டையில கரை திரை. அப்ப அந்த வசனம் கரை திரை அற்ற. அப்ப இந்த சட்டையில என்ன இருக்குது? கரை இருக்காது, இருக்கக்கூடாது. இந்த சட்டையில திரை இருக்குதா இல்லையா? இருக்குது. இந்த சட்டையில எவ்வளவுதான் நீங்க அயன் பண்ணினாலும் எனக்கு இந்த மாதிரி சட்டை போட எனக்கு பிடிக்கிறது இல்லை, நான் போட மாட்டேன். ஆனா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி கொடுக்குறாங்கன்றதுக்காக நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அயன் கடையில் நான் அயன் பண்ண மாட்டேன். ஏன் அயன் பண்ண மாட்டேன்னு கேட்டீங்கன்னா, அவன் சட்டையை மடிச்சு போடும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? கோடு இருக்கும். அது கூட எனக்கு பிடிக்காது. நான் அயன் பண்ணி நான் மாட்டி இருக்கணும். ஒரு இடத்துல கூட மடிப்பு இருக்கக்கூடாது. அந்த காலங்கள் மாதிரி இந்த காலத்தில் ரெடி ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு போக வேண்டாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. இந்த சட்டையை என்னத்தான் நீங்க தேய்ச்சாலும் இதில் இருக்கிற அந்த மடிப்பு சுருக்கம் என்ன பண்ண மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. இது வந்து என்ன சட்டை? காட்டன் தான் இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது கரை திரை. படிங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். நம்ம போட்டுக்கிட்டு இருக்க ட்ரெஸ்ல கூட என்ன இருக்கக்கூடாதா? கரை திரை இல்லாமல். அப்ப இது எதுக்காக சொல்றாருன்னா, சபை சபை என்பது கட்டடம் அல்ல. சபையில இருக்கிற விசுவாசிகளாக ஒவ்வொருவரையும் குறிப்பது தான் சபை. அந்த வசனம் சொல்லுகிறது கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். அப்ப நம்ம வாழ்க்கையில கரை படிந்தவர்களாய் வாழக்கூடாது. எது கரை படிந்ததான வாழ்க்கை? தேவனுக்காக ஒப்பு கொடுத்து அந்த சரியான வாழ்க்கை வாழாமல் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்வது, தன்னை கரைப்படுத்திக் கொள்வது, ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். அப்போ அது என்ன ஆகுது? வாழ்க்கையில கரை வந்து விடுகிறது. அந்த கரை வந்துட்ட பிறகு அவன் வாழ்க்கை வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், கள்ளம் கபடம் இல்லாமல், உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே, அதுபோல நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் புனையற்றதுமான, என்ன பரிசுத்தமும். அப்போ பரிசுத்தம்னா வேதத்துக்கு பேர் என்னது? பரிசுத்த வேதம். இயேசு பிசாசு கூப்பிடுது என்னன்னு? பரிசுத்தராகிய இயேசுவே, தேவகுமாரனே, எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே? பிசாசுக்கு தெரியுது இயேசுநாதர் யாரு? பரிசுத்தர், உன்னதமான தேவனுடைய குமாரன் என்பது தெரிகிறது. பரிசுத்தமும் பிழையற்றதுமான. பிழை, கரை திரை பிழை. பிழைனா என்னது? பிழைகள் வந்து நிறைய பிழைகள் இருக்கும். அந்த பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுப்பார்னா, எதுக்காக ஒப்பு கொடுத்தார்னா, தன் உயிரையும் திருச்சபைக்காக கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார்.
சபை என்பது இயேசுவினால் மீட்கப்பட்டது, இயேசுவினால் கிரையை கொடுத்து வாங்கப்பட்டது. எதற்காகனா கரை திரை அற்றவர்களாய் தேவனுக்கு முன்பதாக போய் நீங்கள் நானும் நிற்க வேண்டும் என்பதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். அப்போ இந்த தேவன் இந்த கரையை நீக்குவதற்கு, திரையை நீக்குவதற்கு, பிழையை நீக்குவதற்கு, மகிமையுள்ளவர்களாக போய் நிற்கும்படிக்கு எதையாகிலும் சன்மானம் வாங்குறாரா? பணம் வாங்குறாரா? லஞ்சம் வாங்குறாரா? சொல்லுங்க. எதுவுமே வாங்குறதில்லை. எல்லாமே எல்லாமே இலவசம். எல்லாமே 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 எது இலவசம்? ஆண்டவருக்கு இருந்து வர்றது எல்லாமே இலவசம் தான். அவர் எந்த இதுவும் கேட்கறது இல்லை. ஓட்டு போடும்போது கூட ஓட்டுல நம்ம போடுறதுக்கு இலவசம் தான். ஆனா 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தாதான் என்ன பண்றோம்? ஓட்டு போடுறோம். அந்த கட்சியில இருந்து காசு வந்துருச்சு, இந்த கட்சியில இருந்து என்ன பண்ணல, வரல. அப்ப ஓட்டு யாருக்கு போடுறது? காசு கொடுக்கறத வச்சுதான் நம்ம என்ன பண்ண நிர்ணயம் பண்றோம். புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை படிப்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்ன இல்லாமல்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. எனக்கு கார் ஓட்ட தெரியும். நான் யாரு? எனக்கு கார் ஓட்ட தெரியும். நான் யாரு? எனக்கு பைக் ஓட்ட தெரியும். நான் யாரு? டிரைவர். எனக்கு கப்பல் ஓட்ட தெரியும். நான் யாரு? எனக்கு ஃபிளைட் ஓட்ட தெரியும். நான் யாரு? எனக்கு எதுவுமே ஓட்ட தெரியாது. நான் டிரைவர்னு கார்டு வச்சிருக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். வண்டி ஓட்ட தெரியாதவன் ஒருத்தன் எப்படி டிரைவரா இருக்க முடியாதோ அதே போல விசுவாசம் இல்லாமல் ஒருவன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல், ஆமா, நம்ம விசுவாசம் அவசியம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது. அப்ப எதை விசுவாசிக்கிறோம்? உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எனக்காக வந்தார், எனக்காக அளிக்கப்பட்டார். அந்த வசனம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது இத்தனை காரியமும் ஆண்டவர் எனக்காக செய்தார் என்பதற்காக நம்ம என்ன பண்றோம்? அவரை விசுவாசிக்கிறோம், அவரை நம்புகிறோம். விசுவாசம் இல்லாமல் எல்லாரும் சொல்லல. இவ்வளவு தூரம் நான் தொண்டை போக சொல்லிட்டு இருக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் டிரைவிங் தெரியாத டிரைவர் எப்படி இருக்க முடியாதோ அது போல விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவ இருக்கவே முடியாது. நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தீர்கள் என்ன இருக்கணும்? ஆமா, சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வைத்தார்கள். அந்தியோகியாவில் முதல் அவர்கள் வைக்கப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா இயேசுவை விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. எதனால? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாய் மாறினான். மோசே தேவனை விசுவாசித்தான், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தான். எலியா விசுவாசித்தான், காகத்தினால் போஷிக்கப்பட்டான். யோசேப்பு விசுவாசித்தான்,
எகிப்துக்கு அதிபதியாகி மாறினான். தானியேல் விசுவாசித்தான், சிங்கத்திலிருந்து கெபிகளிலிருந்து மீட்கப்பட்டான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனை விசுவாசித்தார்கள், அக்னி சுவாலை அவர் மேல பட்டாமல் இருந்தது. தாவீது விசுவாசித்தான், இஸ்ரவேலுக்கு அதிபதியாகி மாறினான். உண்மையா? பேசுதா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. அண்ணால் விசுவாசித்தார், என்ன பிள்ளை பெற்றால் எடுத்தான், என் பெண் பிள்ளை கொடுத்து வாங்கி மாட்டார். அந்த மாதிரி கேட்கிறான், நீ எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கேட்கிறான், அப்படியே சொல்லி கேட்கிறான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டா, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான். விசுவாசிக்கிறவன் பலரான், விசுவாசிக்கிற ஜெயம் உலகத்தை ஜெயிக்கும். உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப வாழ்க்கையில் விசுவாசம் வேணும். தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில இயேசுநாதருக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்ம என்னத்தை நினைச்சாலும் வாழ்க்கையில முன்னேற முடியாது. சில நேரங்களில் நான் என் வாழ்க்கை நடந்தவன் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். இத்தனைக்கு காரணம் இயேசுநாதர் ஒருத்தர் தான், தவிர வேற யாரும் கிடையாது. ஒன்றுமில்லாத நேரத்தில் உதவி செய்த ஆண்டவர் தான். அதை விட்டுட்டா வேதம் சொல்லுகிறது, இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரை தேடாம சபைக்கு வராம நம்ம வேலைக்கு போனாலும் சரி, என்ன சம்பாதிச்சாலும் சரி, அதை எங்க போடுவதா? பொத்த பயிரை போட்டுதான் கிடைக்குமா? நான் பழைய படம் ஒன்று பார்த்துருக்கிறேன். அதுல ஒருவன் மிக பசியில போயிட்டு இருப்பான், காசு இருக்காது, ஆனா காசு கிடைக்கும். கீழே வந்து எடுத்து போடுவான், பாக்கெட்ல போடுவான், அது பொத்த பாக்கெட்டு இவனுக்கு முன்னால போய் விழுந்து கிடக்கும். அப்படி பார்த்தா 4-5 தடவை அப்படி போட்டு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சரி அவனுக்கு ஒரு கணிப்பு வந்தது. அப்ப நம்ம கிட்ட காசு நிறைய இருக்குது, நல்லா போய் சாப்பிட்டு பார்ப்போம், என்ன இருக்காது, அந்த காசு இருக்காது. கடைசியில் மாவு நம்ம அடை போயிடுவோம். ஆனா ஆண்டவரை தேடாம நாம் எதை சம்பாதிச்சாலும் அது எதற்கு அடையாளம்? பொத்த பயிரை போட்டு அது என்ன பண்ணாது, நம்முடையது அல்ல. துரிதமாய் கிடைக்காத எதுவுமே அந்த ஆசீர்வாதம் தங்காது. அப்ப விசுவாசத்தினால் வராத யாவும், விசுவாசத்தினால் வராத யாவும் விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். அப்ப நம்ம வாழ்க்கையில நானும் வேலைக்கு போனவன் தான், ஆனா வேலை நேற்று ஞாயிற்றுக்கிழமை வேலை கட்டாயம் கிடைக்கும், 2 மடங்கு சம்பளம் கூட கிடைக்கும். ஆனா நான் போக மாட்டேன். எங்க போவேன் தெரியுமா? ஆர்ச்சுக்கு தான் போவேன், சர்ச்சுக்கு தான் போவேன். அப்படி எல்லாம் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்ட நிமித்தமாக தான் கர்த்தர் நமக்கு ஊழியத்துக்கு அழைத்தார். இந்த ஊழியத்தை நம்ம பிடிச்சு கொண்டபடினால மதிப்பு கொடுக்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. உங்க வீட்டுக்கே வந்தா கூட என்ன பண்ண சொல்றீங்க, ஜெபம் சொல்றீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, அனுப்புறீங்க. பேசுறா. இந்த ஆசீர்வாதம் கூட யாருக்கு தான்? ஊழியர்களுக்கு தான். சொந்த பந்தம் வருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, போவாங்க, நம்ம என்ன கொடுக்க மாட்டோம், காசு கொடுக்க மாட்டோம். ஆனா ஊழியர்களுக்கு மாத்திரம் என்ன பண்றோம், கூப்பிடுறோம், ஜெபம் சொல்றோம், ஐயா நீங்க சாப்பிடுங்க ஐயா, நல்லா அவருக்கு பரிமாறி கொடுக்குறோம். அவர் நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டது அவருக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. நம்ம என்ன சொல்றோம், ஒரு சின்ன ஒரு காணிக்கை ஜெபம் பண்ணுங்க, அவரும் மனதார ஆசீர்வதிக்கிறார். எதை சொல்கிறது, வழி போக்கர்கள் வந்து உங்களை கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்க மாட்டார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளை தான் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அந்த விசுவாசத்தினால் அவர் ஆசீர்வதிக்கிறார். என் சகோதரன், நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, நன்மை கிருபை உன்னை தொடரட்டும், நீ கீழாகாமல் மேலாவாய், வாழாகாமல் தலையாவாய், நன்மை கிருபை தொடரட்டும் சொல்லி அவனை மனதார ஆசீர்வதிக்கும் பொழுது நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் வந்து இறங்கும். அவங்க பாட்டு பாடும்போது கூட சொன்னாங்க, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுத்து சமாதானம் வரಲಿ அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது, நம்ம எல்லாத்துக்குமே விசுவாசம் வேணுங்க. சில சமயத்தில் நமக்கு விசுவாசம் இருக்குது, சில சமயத்தில் விசுவாசம் இல்லாமல் போயிடுது. வாழ்க்கையில ரோமர் நிருபத்துல பவுல் எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று மேன்மை பாராட்டாமல் இருங்கள், இந்த கல்லுகளில் இருந்தும் ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எதுல இருந்து கொடுப்பாரா? அந்த சாம்பல்ல இருந்து 1000 ஈசாக்க
உயிரோடு கூட எழுப்ப யாரால முடியும்? தேவனால முடியும். அப்ப தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். மரியாளோ தன்னை விட்டு எடுப்படாத. அப்ப அந்த நல்ல பங்கு என்பது எது? விசுவாசம் இல்லாமல். ஒரு பாட்டு உண்டு, காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கி கொள்ளலாம், அம்மாவை வாங்க முடியுமா? கேட்டுக்கிறீங்களா? காசு இருந்தா எல்லா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். இது ஒரு கல்லூரியில ஒரு கஷ்டப்படுகிறதான ஒரு பிள்ளைங்க இருந்ததான பாடல். அது ரொம்ப ஹிட் ஆகுறதுனால சினிமாவில் தூக்கி போட்டாங்க. அப்போ எவ்வளவு அனுபவிச்சு அந்த பாட்டை இருக்குது. காசு இருந்தா விசுவாசத்தை வாங்க முடியுமா? அம்மாவையே வாங்க முடியல, விசுவாசத்தை வாங்க முடியுமா? ஒருத்த போய் கொடுக்குறதா காசு பணம் பொண்ணு பொருள் எல்லாம் நீ வச்சுக்க, நான் யாரு மேல தலையில கை வைக்கிறனோ அந்த காரியங்கள் நடக்கும். அந்த வரத்தை எனக்கு தான் கிடைச்சிச்சா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. அப்போ வாழ்க்கையில தேவனுக்கு நம்ம பிரியமா இருக்கணுமா இருந்தா விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமா இருப்பது கரை, திரை, பிள்ளை முதலானவைகள் இல்லாதவர்களாய் தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு அவர் தம்மை தாமே என்ன பண்ணுகிறார்? ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்த அந்த தேவனை நாம் விசுவாசிக்கணும், அந்த தேவனை நாம் நம்பணும். எனவே அவரை பற்றிக் கொள்ள வேண்டியது நமக்கு கடமை. நல்லா நீங்க புரிஞ்சு கொடுங்க. சமயபுரத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடி வருமானம், 1000 கிலோக்கு மேல என்னமோ தங்கம் வந்திருக்குது. இவரை யாராவது லெட்டர் போட்டு போன் பண்ணி சபைக்கு வாங்க, கோயிலுக்கு வாங்கன்னு யாராவது எந்த ஐயரா கூப்பிடுறாங்களா? பள்ளிவளைக்கு கூப்பிட்டாங்களா? வேளாங்கண்ணிக்கு கூப்பிடுறாங்களா? பள்ளிவாசல் கூப்பிடுறாங்களா? கிடையாது. சபைக்கு மாத்திரம்தான் ஒவ்வொரு பாஸ்டரும் போன் பண்ணி, சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? பிரதர் நல்லா இருக்கிறாரா? சாப்பிட்டீங்களா? பொண்டாடி கேட்க மாட்டான், அங்க விசாரிப்பார். நல்லா இருக்கிறீங்களா? என்ன சமையல்? எப்படி வா 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 வான்னு கூப்பிட்டு வர்றது சபைக்கு விசுவாசிக்காத இல்லையா? அனுப்புறீங்களா? யாரா தேட வரும்? பாஸ்டர் பக்கம் வருது. நம்ம எதுக்காக வரோம்? கர்த்தரை ஆராதிக்க வருது. உண்மைதானே? நீங்க பாஸ்டர்ல வேற இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, மணிக்கணக்கில் பேசுவாங்க, உருகி உருகி பேசுவாங்க. நான் என்னைக்காக பேசியிருக்கேன்னா நம்ம கூப்பிட்டுக்கலாமா? 30 வருஷம் எனக்கு தெரியும். ஒன்னாலயமா காரணம் அவங்க ஆத்மாவுக்கு அவங்கவுங்க உத்தரவாதி. உங்களை நான் வாங்கன்னு கூப்பிடுறதுனாலும், நீங்க வராததுனால நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறதுனாலும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வரலையா? பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவாரு. வந்துடுறாரா இல்லையா? அவர் நல்ல பாஸ்டரா கெட்ட பாஸ்டரா? நீங்க காலையில் சர்ச்சுக்கு வரலங்க, அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வர்றாரு. அவர் நல்ல பாஸ்டரா கெட்ட பாஸ்டரா? கெட்ட பாஸ்டர். நீங்க வந்துருவாரு, நீங்க கதை வச்சு நீங்க கூட்டி நீங்க கிளம்புறீங்க. வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து போட்டீங்கன்னா 10 ரூபாய், நான் வீட்டுக்கு வந்தேன்னா இதெல்லாம் இருக்குது. எல்லாம் கால்குலேஷன்ல தான் ஓடும் வாழ்க்கை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரணம் நமக்கு தெரியணும். இன்னைக்கு நான் ஆண்டவரை தேடாம எனக்கு 1 லட்சம் ரூபாய் வந்தாலும் எனக்கு தேவையில்லைன்னு போறவன் தாங்க மனுஷன். அவன் தாங்க விசுவாசி. அவன் தாங்க கர்த்தரை நம்புறவன். கர்த்தரை அப்படி நம்பினானா கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை நம்புகிறவன். சவால் விட்டு நான் சொல்றேன், இது நீங்க அதை விட்டுட்டு நீங்க என்ன ஆகுமா நீங்க பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 இது ஒவ்வொன்றும் ஒத்த இலக்க எண்கள். 10 வந்து 2 இலக்க எண்கள். டிரைவிங் ஸ்கூல்ல எந்த எண் வருது? ஏன் 8 வருது?
ஏன் 1 போட வேண்டியதானே, 2 போட வேண்டியதானே, 3 போட வேண்டியதானே, 4 போட வேண்டியதானே, 5 போட வேண்டியதானே, 6 போட வேண்டியதானே, 7 போட வேண்டியதானே, 9 போட வேண்டியது, ஏன் 8 போடணும்? 8 என்பது முடிவில்லாதது, போட்டுக்கிட்டே இருக்கலாம். புரியுதா? முடிவில்லாத எண் 8 போட்டு பாருங்க. புரியுதா? உங்க வாழ்க்கையில விசுவாசத்துக்கு முடிவு இருக்கக்கூடாது. எதுவரை இருக்கக்கூடாது. இந்த படி இறங்குறது முடிஞ்சு போயிரு. எல்லாம் ஆத்திரம் தோத்திரம் ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா. 2 அடி பாடுங்கம்மா. நல்ல குரல் தான். மோகனம்மா வாங்க. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெய ஜெய மரண ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டார் பரித்து கொடும்பவை தாளத்தை சங்கரித்து முறித்து பத்ரசன கீர்த்து மரித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஜெய ஜெய மரண ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா. சாவின் கூரோடிந்து மருந்து தடுப்பு சுவர் கிழிந்து விழுந்து ஜீவனை விழுந்து தேவாலய திரை 2 கிழிந்து ஒளிந்தது. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெய ஜெய மரண ஸ்தோத்திரா. வேதம் நிறைவேற்றி மெய்தோற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பதசன தேற்றி வாழ்வித்தார். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெய ஜெய மரண ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா ஜெய ஜெய மரண ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா ஜெய ஜெய மரண ஸ்தோத்திரா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். திருப்பி பாட்டு பாடியாச்சுன்னா வர மாட்டேங்குது. சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா தம்பராபரா ஆமென் அல்லேலூயா துதி துதி ஆனந்த ஸ்தோத்திரா. விசுவாசம் இல்லாமல் கூடாத காரியம். அப்ப நமக்கு என்ன வேணும்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது அரசாங்க விடுமுறைக்கு நாள். ஆமென். இந்த விடுமுறைக்கு நாளில் ஆண்டவரும் 6 நாள் வேலை செய்து 7ஆவது நாள் என்ன பண்ணியிருந்தாரா? ஓய்ந்திருந்தார். அப்ப இந்த நாளிலேயே நம்ம பேராசை பிடிச்சி ஓடணும்னா அந்த காசு நம்மகிட்ட நிக்குமா நிக்காதா? நிக்காத காசுக்கு ஏன் போகணும்? நம்ம போகக்கூடாதா? போகக்கூடாது. அப்ப எங்க வரணும்? ஆராதிக்க வந்தோ. உண்மைதானா? பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா அவங்க ஆண்டவர் மேல விசுவாசத்தில் இருக்கிறாங்க. துறை உள்ளவர்களாய், கரைத்துறை உள்ளவர்களாய், புலை உள்ளவர்களாய், அங்க போய் நிக்கிறதுக்கு பாத்திரவான்களாய் இல்லாதவர்களாய் காணப்படுறாங்க. ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன நேர காலங்கள் ஆகுது, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கிறது. எப்படி வந்தாலும் ஆண்டவரை தேடி அழைத்து வந்துடணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது மத்தேயு 17:17 படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, முன்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உன் சீசரிடத்தில் நான் கொண்டு வந்தேன், அவர்களால் சுகப்போக்க முடியாமல் போய்விட்டது. ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். விசுவாசம் இல்லாத சந்ததியை எவ்வளவு நாளைக்கு அவங்க கூட இருப்பேன்? ஏன்னா நான் சீக்கிரமா நான் போயிடுவேன். ஆமென். கர்த்தர் உங்களை என்னை பார்த்து விசுவாசிகள் அழைக்கிறார். நமக்கு என்ன இருக்க மாட்டேங்குது? இருக்க மாட்டேங்குது. வாசம் வீசுறதுக்காக என்ன வாசம் அடிக்கிறோம்? ஆனா அந்த வாசத்தை ஆண்டவர் விரும்புறாங்க, விசுவாசத்தை விரும்புகிறார். விசுவாசம் இல்லாத யாவும் ஆண்டவருக்கு மகிமை செய்ய முடியாது, எந்த காரியம் செய்ய முடியாது. வசனம் தெளிவாக சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது
விசுவாசம் நமக்கு. இந்த வசனம் படிச்சுக்க. விசுவாசம் இல்லாத சந்ததியே எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன். ஆண்டவர் இந்த பூமியில் எவ்வளவு நாள் இருந்தாரு? எவ்வளவு நாள் இருந்தாரு? 33 வருஷம். அவருக்கு பாடுகள் பிரச்சனை ஊழியத்துக்கு வந்து எத்தனை வருஷத்துல வந்துச்சு? நான் போன வாரம் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த 30 வருஷத்துல ஏன் எனக்கு பிரச்சனை? நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி தனிப்பட்ட முறையில் ஆரம்பிச்சது 30 வருஷம். அதனால தான் அந்த வாக்குத்தத்தமே எத்தனாவது வருஷத்து வாக்குத்தத்தம்? 30வது வருட முத்து விழா வாக்குத்தத்தம். அப்போ இந்த 30வது வருஷத்துல ஒரு பாடுகள் நமக்கு உண்டு. போன வாரத்துல கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி விட்டுட்டாரு. பேசலாம். ஏன் இவ்வளவு நாள் இல்லாத ஏன் இந்த பாடு? அப்போ இந்த கால்குலேட்டர் கர்த்தர் அப்படியே அந்த பிரேயர்ல கொடுத்தாரு. ரைட், ஓகே, அதை நான் மறந்து போயிட்டேன். இப்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்தல. அப்போ அந்த 30 வருடங்கள் ஒரு பாடுகள் வந்தால் அவைகள் எல்லாம் விசுவாசத்தினால் மாறி போகும். ரோமர் 14:23. ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம். எல்லாமே எதனால தான் வரணும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. நீங்க சாப்பிடுற சாப்பாடு கூட எப்படிதான் கிடைக்கணும்? எதனால கிடைக்கணும்? எதனால கிடைக்கணும்? போட்டுக்கிற டிரெஸ் எதனால கிடைக்கணும்? ஆமா, அந்த விசுவாசத்தினால தான் நம்ம போடுற சாப்பாட்டுல இருந்து, தங்குற வீடுல இருந்து, போட்டுக்கிற துணிமணிகள் இருந்து அத்தனையுமே எதனால கிடைக்கணும்? விசுவாசத்தினால கிடைக்கணும். விசுவாசத்தினால் வராத யாவும். நம்புறீங்களா? அதான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் அப்ப நமக்கு வர்றது எல்லாம் எதனால தான் வரணும்? எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்ப ஒரு வசனத்தை கேட்கிறானா? இங்க சர்ச்சைக்கு வரீங்கன்னா சொல்லப்படுகிற வார்த்தைகளை விசுவாசத்தை எப்படி கேட்கணும்? காது உள்ளவன் கேட்க கடவன். அவன் எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில கிரியை செய்யும், இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு நம்பணும். ஐயோ இன்னைக்கு நான் போனா எனக்கு சம்பளம் இல்லாம போயிடுமே அப்படின்னு நம்பிட்டா நீ சம்பாதிச்சாலும் உன் கையில நிக்காது. முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்படி இவரெல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். அப்ப கர்த்தரை நம்புவது என்பது ஒரு முரட்டுத்தனமான நம்பிக்கை, ஒரு முரட்டுத்தனமான விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. எங்க போறோம், எங்க தங்க போறோம் எதுவுமே தெரியாது. ஆனா கர்த்தரை நம்பினான், விசுவாசித்தான், வந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான், விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாறினான். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. லூக்கா 22:35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பினபொழுது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அல்லேலூயா. இதுதான் விசுவாச ஃபெய்த். 400 வருடங்கள் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவங்களுக்கு வேண்டியதான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். அவருடைய Dress பழமையா போகல, செருப்பு தேஞ்சு போகல, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே வர்றார். எதனால வந்துச்சு? எல்லாம் விசுவாசத்தினால் வரத யாவும். அதனால உங்க வாழ்க்கையில என்ன வேணும்? உங்கள் விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணட்டும். உங்கள் விசுவாசம் உங்க வாழ்க்கையை தலை தோங்கட்டும். வேதம் கூறுகிறது, லோவிசா, ஐனிக்கேயா, தீமோத்தேயு, உன் பாட்டியாகிய லோவிசாவுக்குள் இருந்ததான விசுவாசத்தையும் உன் தாயாகிய ஐனிக்கேயாவுக்குள் இருந்த விசுவாசத்தையும் உனக்குள் நான் காண்கிறேன் என்று போல் எழுதுவது போல உங்க வாழ்க்கையில விசுவாசம் தலைமுறையாய் வரட்டும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது
அப்ப நம்மளாம் யாரு? விசுவாசம் இல்லாத விசுவாசிகள். அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசம் உள்ள விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அப்ப சர்ச்சைக்கு வராதவங்க பத்தி எனக்கு கவலை கிடையாது. வர்றதோ வராததோ அவங்க விருப்பம். ஆனா விசுவாசித்து நம்பி வருகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு கூடாது.